ஏங்க, நாம இப்படி ஒன்னா தனியா வெளியில போய் எவ்வளவு நாள் ஆச்சுலங்க? ஆமா லீலா, கல்யாணம் ஆன புதுசுல போனது. அப்புறம் நான் அப்படியே கடை வேலைன்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். நீ என் குடும்பத்தை பாக்குறதுல பிஸி ஆயிட்ட. இதுல நாம எங்க தனியா வெளியே போறது? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நாம 2 பேரும் தனியா போறோம். நான் கூட உன் கூட தனியா இந்த மாதிரி டிராவல் பண்ணோம், மனசு விட்டு பேசணும்னு நிறைய யோசிச்சிருக்கேன். கல்யாணம் ஆன புதுசுல நாம லவ் பண்ணோம்ல, அதே மாதிரி லவ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா உனக்கு தான் அதுல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. ஆமாங்க, நானும் இவ்வளவு நாளா வீடு பசங்கன்னு உங்களை நான் சரியாவே பாத்துக்கல. ஆனா இனிமே அப்படிலாம் இல்ல. நம்ம ஆரம்பத்துல எப்படி லவ் பண்ணமோ அதை விட அதிகமா லவ் பண்ண போறோம். இன்னும் சொல்லணும்னா இனிமேதான் நம்ம நம்மளோட வாழ்க்கையவே ஆரம்பிக்க போறோம். ஓகேவா? என்னங்க பதிலையே காணோம்? ஓகே தானே? ஓகே தான். பாரம்பரியம் பாரம்பரியம்னு சொல்லிட்டா தெரியுறீங்க. உங்க பாரம்பரியத்துல இன்னைக்கு ஒரு கருப்பு புள்ளிய வைக்கிறேன். பெரியம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். அருவி, சொல்லுங்க நீ. என்ன காலேஜ்க்கு கிளம்பிட்டியா? ஆமா நீ, டெய்லி அதே கிளாஸ் ரூம், அதே காலேஜ், அதே ப்ரொஃபசர். போர் அடிக்குது. இதெல்லாம் எவன் தான் கண்டுபிடிச்சானோ? என் நிலைமையை பார்த்தா உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? சச்ச, அப்படியெல்லாம் இல்ல. உன் ஃபீலிங்ஸ் எனக்கு புரியும். நானும் காலேஜ்க்கு எல்லாம் போயிருக்கேன்ல. புரிஞ்சா சரி. சரிங்க நீ, நான் போயிட்டு வரேன். அருவி, நீ இன்னைக்கு காலேஜ்க்கு போயே ஆகணுமா? ஏன் நீ, என்னாச்சு? இல்ல, நான் உன்னை ஒரு ஜாலியான இடத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன். நாள் போறதே தெரியாது. அப்ப போலாம் நீ. எப்படியும் காலேஜ் போரிங்கா தான் இருக்கும். சரி, போலாமா? வா. என்னாச்சு அருவி? ஏன் நின்னுட்ட? இல்ல, அம்மா கிட்ட காலேஜ் போறேன்னு சொல்லிட்டேன். இப்ப காலேஜ்க்கு போகாம வெளியில போனது தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். அதான். எதுக்கா பயப்படுற? நீ ஏன் காலேஜ்க்கு போலன்னு சொல்ற? காலேஜ்க்கு தான் போனேன்னு போய் சொல்லிடு. என்னது பொய்யா? அம்மாக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். இது வரைக்கும் நான் போய் சொல்லி காலேஜ் கட் பண்ணதே இல்ல. இது அண்ணாமலை குடும்பமா இல்ல ஹரிச்சந்திரன் குடும்பமான்னு தெரியல. யாரை கேட்டாலும் போய் சொல்ல மாட்டேன், போய் சொல்ல மாட்டேன். என்ன நீ யோசிக்கிறீங்க? இங்க பாரு அருவி, நாம நம்ம சந்தோஷத்துக்காக நாம போய் சொல்றது தப்பே இல்லை. யோசிக்கிறா? இப்ப நம்ம போட்ட போட்ல கண்டிப்பா ஓகே சொல்லிடுவா. ஆமால, இப்ப என்ஜாய் பண்ணாம அப்புறம் இப்ப என்ஜாய் பண்றது? வாங்க நீ போலாம். அருவி நில்லு. அருவி, நீனும் காலேஜ்க்கு கிளம்பலையா? காலேஜுக்கு தான் அன்னைக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அதுக்குள்ள அண்ணி வந்து நான் காலேஜ் வழியா தான் போறேன். நான் அப்படியே டிராப் பண்ணிடுறேன்னு சொன்னேன். சரிக்கா, நீ அருவியை டிராப் பண்ணிடு. போயிட்டு வர அண்ணி. போலாமா? இந்த வரேன். பாய். இந்த லெஃப்ட் போயிடுங்க. இந்த லெஃப்டா? லீலா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ நம்ம எங்க போறோம்? முக்கியமான ஒரு கெஸ்ட மீட் பண்ண போறோம். முக்கியமான கெஸ்டா? யாருமா? ஃப்ரெண்டுங்க. ஓ ஃப்ரெண்டா? எனக்கு தெரியுமா ஓ ஃப்ரெண்ட் யாரு? அது யாருன்னு நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அவங்கள பார்த்தா நீங்களே ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இது லட்சுமி வீடு இருக்கிற ஸ்ட்ரீட் ஆச்சே. இங்க எதுக்கு கூட்டிட்டு வர? ஒருவேளை ஃப்ரெண்டுன்னு சொன்னது லட்சுமியா இருக்குமோ?
இந்த வீடு தாங்க, வாங்க போலாம். இல்ல லீலா, நீ போயிட்டு வா, நான் வண்டியில இருக்கேன். நீங்களும் தான் வரணும், வாங்க வாங்க. எனக்கு வேற வழி தெரியல லக்ஷ்மி. எனக்காக நீ இத பண்ணிதான் ஆகணும். அக்கா உன்னை தேடி வரத்துக்குள்ள நீ இங்கிருந்து கிளம்பி ஆகணும். லக்ஷ்மி, உள்ள வாங்க. என்னங்க யோசிக்கிறீங்க, வாங்க. அண்ணாமலை, நீ இங்க என்ன பண்ற? என்ன அண்ணாமலை அப்படி தகைச்சு போய் நிக்கிற? லக்ஷ்மி வீடு உனக்கு முன்னாடியே தெரியுமா? இதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கியா? இல்லக்கா, அது வந்து இல்ல நான் தான் யதார்த்தமா இவங்கள கோவில்ல பார்த்தேன். அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு நான் தான் வற்புறுத்தி கூட்டிட்டு வந்தேன். ஆ, அப்படியா? சரி சரி. ஆ, அக்கா, நீங்க எப்படி இங்க? அதுவா, லக்ஷ்மி நம்மளுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு நான் எதுவுமே பண்ணாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதான் அவங்கள பார்த்து நன்றி சொல்லிட்டு அப்படியே அவங்களுக்கு சில பொருட்கள்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். தம்பி, என்ன அங்கேயே நிக்கிறீங்க? எல்லாத்தையும் எடுத்துட்டு வாங்க. அப்படி உள்ள வச்சிருங்க. ஐயோ, இதெல்லாம் எதுக்கு? எனக்கு இதெல்லாம் வேண்டாம். எனக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ப்ளீஸ் இதெல்லாம் எடுத்துட்டு போக சொல்லிடுங்க. நீங்க எதுவும் பேசக்கூடாது. இதெல்லாம் இங்கதான் இருக்கணும். நீங்க எவ்வளவு பெரிய உதவி எல்லாம் பண்ணிருக்கீங்க. நீங்க பண்ண உதவிக்கு முன்னாடி இதெல்லாம் சாதாரணம். என்ன என்னங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. பரவாயில்ல, வாங்கிக்கோங்க.